Hello students, welcome to commerce class. In this video, we are going to discuss from 5th chapter capital market. The topic going to discuss is new financial institutions. New financial institutions. This is responsible for the supply of money to the market through the transfer of funds from investors to the company in the form of loans, deposits and investments. Simply சொன்னா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுடைய வேலை பிஸ்னஸ்க்கோ இல்லை கம்பெனிக்கோ தேவைப்படுற பணத்தை இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வாங்கி கொடுக்கறது தான் நியூ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுடைய வேலை. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நியூ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வெஞ்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங் is a form of equity financing designed especially for funding new and innovative project ideas. Simply, venture fund institution providing loan to new and innovative project ideas to start the new business. Example, குமார் கிட்ட ஒரு புதுமையான ஐடியா இருக்குது ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு. ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. சரி, பேங்க்கில் போய் லோன் கேட்கலான்னா பேங்க் தர மாட்டேங்கிறாங்க. காரணம், ஏதாவது அடமானம் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருந்தால் அதுக்கு கேபிட்டல் ஈக்விட்டினா ஓனர்ஷிப் அது கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது வேலை தான் பார்த்தீங்கன்னா வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷனுடைய வேலை. Many specialized financial institutions have promoted their own venture capital funds. They include Risk Capital Foundation of IFCI, Venture Fund of IDBI, Venture Fund of SIDBI, Technology Development and Infrastructure Corporation of India, TDICI, and others. The second point is mutual funds. Mutual means together. Financial institutions that provide facilities for channeling savings of small investors into avenues of productive investments are called mutual funds, which means this mutual fund as a center for small investors savings into investment. இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை பெரிய கம்பெனிஸுடைய ஷேர்ஸ் ஆர் பாண்ட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது தான். நீங்கள் கேட்கலாம், ஏன் டைரெக்டாக அவங்களே இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ மார்க்கெட் பற்றி நாலேஜ் இருக்காது. A mutual fund company invests the funds pooled from shareholders and gives them the benefit of diversified investment portfolio and a reasonable return. For your better understanding, see this image. நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் பூலுடுன்னா பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்லி மியூச்சுவல். 10 பேர்கிட்ட 10 ரூபா வாங்கினா 100 ரூபாய் இப்போ ஆயிடுச்சு. அது 100 ரூபா சேர்த்து தான் ஜாயிண்ட்லி பார்த்தீங்கன்னா 100 ரூபா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறோம், ஃபண்ட்ஸ் மேனேஜர். ஃபண்ட்ஸ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஹீ மை பி எக்ஸ்பர்ட் இன் ஃபைனான்ஷியல் மார்க்கெட். அவர் நல்லா தெரியும் மார்க்கெட் கண்டிஷன், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எது மேலே போகும் எது கீழே வரும் எல்லாமே அவருக்கு தெரியும். டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் இதோடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் அந்த 100 ரூபா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 100 ரூபா ஒரே ஷேர்ஸில் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். வேரியஸ் கம்பெனிஸ் ஷேர்ஸ் அண்ட் டெபெஞ்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுதான் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டு, வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. போர்ட்ஃபோலியோனா ரேஞ்ச் வச்சுப்பார். 25% பேங்கிங் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணோம், 25% பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில், 25% பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸில். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான். தட் இஸ் செக்யூரிட்டிஸ்னால் ஷேர்ஸ் பாண்ட்ஸ்க்கு தான் இங்கே செக்யூரிட்டி சொல்கிறாங்க. ஜென்ரேட்னா அப்போ என்ன ஆகும், அது 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 13 ரூபா ஆகிடலாம்.
அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அது விற்றுட்டா ஒரு அமௌண்ட் வரும், ப்ராஃபிட் 2 rupees வரும். அது கமிஷன் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டு பாஸ் டு இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த பணம் கொடுத்துடுவாங்க. மேபி 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 12 ரூபாய் பார்த்தினா யார் கொடுத்துடுவாங்க, இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. This process is known as a mutual fund. Specialized financial institution like LIC mutual fund, UTI mutual fund, etc. Apart from commercial bank such as State Bank of India, Canara Bank carry out the business of mutual fund. The benefits of mutual funds are high return, easy liquidity, safety, and tax benefits to the investors. The third point is factoring institutions. Factoring is an arrangement whereby a financial institution provides financial accommodation on the basis of assignment or sale of account receivables. The factoring institutions collect the book debts for and on behalf of its clients. Simply, you have to understand what is factoring. Collecting money from debtors on behalf of client or creditors. Example, A sold goods to B. A யாருக்கு விற்கிறான் கூட்ஸு, கடனா பிக்கு 10,000 ரூபாய்க்கு. கடன் கொடுத்ததுக்கு எவிடன்ஸாக என்ன கலெக்ட் பண்ணிக்கிறான், இன்வாய்ஸ். அந்த இன்வாய்ஸு ஃபேக்ட்ரிங்க்கு விற்றுடுறான். இப்போ அந்த 10,000 ரூபாய் யார் வாங்கணும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிங் தான் பி கிட்ட வாங்கணும். இப்போ இது விற்கும்போது பார்த்தீங்கன்னா 80%, 80%னா 8,000 ரூபாய் இமீடியட்டாக யார் வாங்கிடுறான், யார்கிட்டேருந்து, ஃபேக்ட்ரிங்கிட்ட. இப்போது பி 10,000 ரூபாய் ரிட்டன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரிட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கமிஷன் எடுத்துகிட்டு ரிமைனிங் காசு ஏக்கு கொடுத்துட்றான். இப்போ ஏக்கு என்ன டென்ஷன் கிடையாது பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் கொடுத்துட்டோம் திருப்பி வாங்கணுமே அந்த மாதிரி எதுவுமே தாட்டே வேணாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக் அவனுக்கு காசு வந்துடும். அவன் தரலைனாலும் யாருக்கு பிரச்சனை கிடையாது, ஏக்கு பிரச்சனை கிடையாது. யாருக்கு தான் பிரச்சனை, ஃபேக்ட்ரிங் எடுத்துக்கிட்டான் அது ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, ஃபேக்ட்ரிங்க்கு என்ன சார் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி, இன்டர்மீடியட் மாதிரி, மிடில் மேன், இவனுக்கு ஒரு கமிஷன் வரும். அந்த மாதிரி 1000 பேருக்கு பண்ணால் ₹1 சொன்னாலும் 1000 ரூபாய் அவனுக்கு ப்ராஃபிட் வரும் வித்தவுட் டூயிங் எனி திங். ஸோ தட் இஸ் வாட் பார்த்தோன்னா ஃபேக்ட்ரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த மாதிரி ஒர்க் யார் பண்ணுறாங்க பார்த்தோன்னா SBI ஃபேக்டர்ஸ் கமர்ஷியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், a subsidiary of State Bank of India, Canara Bank Factors Limited. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது. The fourth point is over the counter exchange of India, OTCEI. The subheading itself giving you answer. What? No need to go directly, you can buy through online. Actually OTCEI was started in 1990. சப்ஹெட்டிங்கே உனக்கு ஆன்சர் தர்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த கவுண்டருக்கு போக தேவையில்லை, நீ ஆன்லைன்லேயே ஷேர்ஸ் வாங்கலாம், விற்கலாம். த OTCI வாஸ் செட்டப் பை எ ப்ரீமியர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டு அலோவ் த ட்ரேடிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அக்ராஸ் த எலக்ட்ரானிக் கவுண்டர்ஸ் த்ரூஅவுட் த கண்ட்ரி. எலக்ட்ரானிக்னாலே ஆன்லைன் தான். It addresses some specific problems of both investors and a medium-sized company. Some of the greatest strength of OTCI was transparency of transaction, quick deals, faster settlements, and better liquidity. OTC உடைய ஸ்ட்ரென்த்து என்ன பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையாக டிரான்சாக்ஷன் யார் வாங்கினா, எவ்வளோக்கு வாங்குறா, எவ்வளோ கேட்குறாங்க, ஸோ டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். குயிக் டீல்ஸ், ஃபாஸ்ட்டாக டீல்ஸ் முடிஞ்சிடும், வாங்குறது விற்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செட்டில்மெண்ட்னா என்ன, இப்போ நான் வாங்கின இமீடியட்டாக எனக்கு ஷேர்ஸ் வந்துடும் எலக்ட்ரானிக் ஃபார்ம் இருந்தால். பெட்டர் லிக்விடிட்டினா ஈஸியாக எப்போ வேணாலும் காசு மாற்றிக்கலாம், ஏன்னா ஆன்லைன் தானே, எப்போ வேணாலும் விற்றுடலாம். we can make it as a cash. Liquidity mean cash. The fifth point is National Stock Exchange of India Limited. NSEI was established in 1992 to function as a model stock exchange. எதனால் இது மாடல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் இருக்குது. ஒன் இஸ் அ ஸ்க்ரீப்லெஸ், அனதர் ஒன் இஸ் எ ஃப்ளோர்லெஸ். ஸ்க்ரீப்லெஸ் உடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா,
இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர்ஸ் வாங்கினா ஷேர் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா ஷேர்ஸ் வாரண்ட் தருவாங்க, ஒரு ப்ரூஃப் மாதிரி அக்னாலேஜ்மெண்ட்டு. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. வித் ஹெல்ப் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் டெலிட் மெட்டீரியல், அந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஷேர்ஸ் வாங்கினா ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஷேர்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஷேர்ஸ் விற்றா ஆட்டோமேட்டிக் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். எப்படி பேங்க்கில் காசு போட்டால் காசு எடுத்தால் ஆகும், அதே மாதிரி தான் இது ஒரு டிமேட் அக்கௌண்ட். வித் ஹெல்ப் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்டு ஷேர்ஸ் வில் பி கிரெடிட்டட் அண்ட் டெபிட்டடு. ஃப்ளோர்லெஸ் உடைய அர்த்தம் என்ன பார்த்தோன்னா, நோ நீட் டு கோ டைரக்ட் டு பை ஆர் செல் செக்யூரிட்டிஸு, எல்லாமே ஆன்லைன் தான். அதனால் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தோன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும் ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது. The sixth point is National Clearance and Depository System. Under the scripless trading system, settlement of transactions relating to securities take place through a book entry, which means this system was created chiefly to overcome the problem of settlement and clearance of transactions, such as bad deliveries, long delayed deliveries and counterfeit scripts. உங்களுக்கே தெரியும் ஸ்கிரிப்ட்லெஸ் உடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, ஷேர் வாரண்ட்டோ ஷேர் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. ஷேர்ஸ் வாங்கினா எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆனதுனால த்ரூ ஆன்லைன் தான் வித் ஹெல்ப் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது ட்ரான்ஸ்ஃபரு கிளியர் பண்ணுறது செட்டில் பண்ணுறது யாருடைய வேலை பார்த்தோன்னா, நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் உடைய வேலை. இட் ஹேஸ் 3 segment. ஏ, நேஷ்னல் ட்ரேட் கம்பேரிசன் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட்டை ஃப்ரேம் பண்ணுறது இவங்களுடைய வேலை. பி, நேஷ்னல் கிளியரிங் சிஸ்டம். இதோடைய வேலை என்ன பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு புரோக்கருடைய உண்டான லைபிலிட்டி கேஷ்லேயும் சரி ஸ்டாக்லேயும் சரி எவ்வளோ இருக்குதுன்னு டிட்டர்மைன்னு பண்ணுறது தான் வேலை எப்போது செட்டில்மெண்ட் பண்ணும்போது. சி, நேஷ்னல் டெபாசிட்டரி சிஸ்டம். இவங்களுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, ஏ கிட்டேருந்து ஷேர்ஸு பிக்கு மூவ்மெண்ட் பண்ணுறது, அனுப்புறது த்ரூ எலக்ட்ரானிக் ஃபார்ம். அதான் நேஷ்னல் டெபாசிட்டரி சிஸ்டம் உடைய வேலை. Seventh point is National Securities Depository Limited. The NSDL was set up in the year 1996 for achieving a time-bound dematerialization as well as rematerialization of shares. நீங்கள் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக ஏடிஎம் தருவாங்க. யார்? பேங்க் தான். ஆனால் அது இஷ்யூ பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா, வீசா இல்லைனா மாஸ்டர் கார்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஷேர்ஸ் வாங்கணும் விற்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்? டிமேட் அக்கௌண்ட் வேணும். அது எங்கே தான் ஓப்பன் பண்ணணும்? பேங்க்கில் தான். ஆனால் அது இஷ்யூ பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிட்டோடைய வேலை. டிமெட்டீரியலைசேஷனுடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் வாங்கினா ஷேர் சர்டிஃபிகேட் ஷேர் வாரண்ட் தராங்க பாருங்கள், அது டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மில் ரீமெட்டீரியலைஸ் பண்ணுறது, மாற்றுறது. ஷேர்ஸு எலக்ட்ரானிக் ஃபார்மில் மாற்றுறது, அதுதான் ரீமெட்டீரியலைசேஷன் ஆஃப் ஷேர்ஸ். The last point is Stock Holding Corporation of India Limited. SHCIL aims at serving as a central securities depository in respect of transaction on stock exchanges. The corporation also takes up the administration of clearing functions at a national level, which means custodial service include any safekeeping, administration, transactions, further activities done on behalf of a company by its custodian. Example, funds accounting, foreign direct investment, company valuation, customized report, clearing and settlement. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி ஒரு சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி போர்டாக இது இருக்கிறது. Stock Holding Corporation of India Limited. That's it from today's class. I hope you may not have any doubts. Thank you for watching my video.